இந்த வாரம் நாம் தியானிக்க இருப்பது பேதுருவும் அவருடைய குணநலன்களும். ஆராய்ச்சி. இயேசுவை சந்தித்து ஊழியத்தில் வருவதற்கு முன் அவருடைய கேரக்டர் வேற. ஆனால் இயேசுவை சந்தித்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பின் அவருடைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் மாறிவிடுச்சு. அதனால ரெண்டையுமே நம்ம பொதுவாக இதில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பேதுரு என்று நாம் அழைக்கும் இவரை பற்றிய தகவல் சுவிசேஷ புஸ்தகங்கள் மற்றும் நிருபங்களிலே நாம் அறியலாம். இவர் எந்த வருடம் பிறந்தார் தெரியவில்லை. இவருடைய சொந்த ஊர் பெத்சாயிதா. யோவான் 1:44 இதை பார்க்கலாம். இவர் தகப்பனார் பெயர் யோனா என்று தமிழ் வேதாகமத்தில் உள்ளது. யோவான் 1:42 இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து இப்படியாக சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று அவரை அழைக்கிறார். அவருடைய தகப்பனாருடைய பெயர் யோனா என்று நாம் அறியலாம். ஆனால் இந்த யோனா என்கிற பெயர் ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் யோவான் என்று இருக்கும். ஆங்கில வேதாகமத்திலையும் ஜான், யோவான் என்ற பொருளில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அநேகமாக இந்த யோனா என்பது யோவான் என்ற பெயருடைய சுருக்க பெயராக இருக்கலாம். இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் சீமோன். இந்த பெயருக்கு அரமேயா பாஷையில், ஏனென்றால் அப்பொழுது அந்த இடத்துல அரமேயா பாஷை தான் அதிகமாக பொது புழக்கத்தில் இருந்த ஒரு பாஷை. அந்த அரமேயா பாஷையில இந்த சீமோன் என்ற வார்த்தைக்கு கேள் அல்லது கவனி, லிசன் என்ற ஒரு பொருள்படும். ஆனால் இதே சீமோன் என்பதற்கு எபிரேயத்திலே நாணல் என்று பொருள்படும். இவரை இயேசுவிடத்திலே முதலாக அறிமுகம் செய்தவர் இவருடைய சகோதரனாகிய அந்திரேயா. இவரும் அந்திரேயாவும் அப்போஸ்தலன் யோவான் சாணனுடைய சீசராக இருந்தவங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 சீசர்கள் இந்த அந்திரேயாவும் யோவானும். அப்பொழுதுதான் அந்திரே அவரோடு ஒரு நாள் இரவு தங்கியிருந்து விட்டு அடுத்த நாள் இவரை நாங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அவரை நாங்கள் கண்டோம், மேசியாவை கண்டோம் அப்படின்ட்டு பேதுருவை அழைத்து கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இவருக்கு பேர் வைக்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி இவருக்கு புதியதாக இவர் பெயரை மாற்றுகிறார். இந்த கேபா என்ற பெயருக்கு அரமேய பாஷையில பாறை என்று பொருள்படும். இது அரமேய பாஷையில. இந்த அரமேய பாஷையில் உள்ள கேபா கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாடு எல்லாமே கிரேக்க பாஷையில தான். அந்த காலத்துல அரசாங்க லாங்குவேஜஸாக இருந்ததும் கிரேக்கு தான். அதனால கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சொந்த ஊர்ல ஒரு பேரும் கிரேக்க ஒரு பேரும் இருந்தது உண்டு. அதனால அந்த கிரேக்கத்துல இந்த பேரு மாற்றப்பட்ட போது பெட்ரோஸ் என்ற அழைப்பில் சொல்லப்பட்டு பீட்டர் என்று அது சுருக்கமாக சொல்லப்பட்டது. இந்த பீட்டர் என்பதைத்தான் தமிழில் நமக்கு பேதுரு அப்படின்னு மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பெரிய துருகம், அதனுடைய சுருக்கம் பேதுரு. தமிழ் வேதாகமத்தில் ஆர்சி வேதாகமத்தில் இவருடைய பெயர் ராயப்பர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இவர் இயேசு கிறிஸ்துவரை அழைப்பதற்கு முன்னதாகவே திருமணமானவர். அது எப்படி அறியலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு முதல் அற்புதம் செய்து முடிந்த உடனே அவர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவர் வீட்டிலிருந்து அவர் மாமியார் உடல் இல்லாமல் காய்ச்சல் இருந்தவரை இயேசு சுகமாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். அதனால இவர் திருமணமானவர். இவர் கலிலேயா கடல் அருகே உள்ள கப்பர்நாகும் ஊரிலே தங்கியிருந்து மீன்பிடி தொழில் செய்து வந்தவர், மீனவராக தொழில் செய்து வந்தவர். இவருடைய சகோதரன் அந்திரேயாவோடு செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், இந்த 4 பேரும் கூட்டாளிகளாக மீன்பிடி தொழில் செய்து வந்தார்கள். இவர் அதிகமாக அல்ல, கல்வி அறிவு இல்லாதவர். அதனால இவருக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்துல அவ்வளவான நாலேஜ் கிடையாது. அது அப்போஸ்தலர் 4:13 பார்க்கலாம்.
இவர்கள் பேசுகிறதை கேட்டு இவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்றும், ஆனால் இவங்க இயேசு கூட இருந்தவர்கள் என்றும் ஜனங்கள் சொன்னாங்கன்னு வரும். இவர் படிப்பு அறிவு இல்லாதவர். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் அவர் ஊழியத்தில் அவரோடு இணைந்து செயல்பட்ட போது அவருடைய பங்கு என்ன, அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இயேசு ஊழியம் செய்த போது ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு தன்னுடைய படகை பிரசங்க பீடமாக உபயோகிக்க கொடுத்தார். இதுதான் முதல்ல அவர் செஞ்ச வேலை. அப்பொழுது இயேசு பிரசங்கித்து முடித்தவுடனே வா வலைய போடு, மீன் பிடிக்க வாங்குற போது ராத்திரி பூரா பிரயத்தனப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி இல்லை வா ஆழத்தில் தள்ளி போய் வலைய போடுங்க என்று இயேசு சொன்ன கட்டளை கீழ்ப்பிடிந்து போய் ஆழத்தில் வலைய போட்டு அளவுக்கு அதிகமாக மீன் பிடித்ததனால் ஒரு ஆச்சரியப்பட்டவர். இதை லூக்கா 5வது அத்தியாயத்தில் 3லிருந்து 7வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். அதற்கப்புறம் இயேசு அவரை என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்ற அழைப்பை கேட்ட உடனடியாக கரைக்கு வந்து தன் தொழிலை விட்டுவிட்டு தன் படகு வலை மீன்களை கரையிலே விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னால் அவருடைய சீசராக சென்றார். இது லூக்கா 5வது அத்தியாயத்தில் 8லிருந்து 11வது வசனம் படித்தோம்னா அதில் இருக்கும். தவிர இயேசு தன் சீசர்கள் அனைவரிலும் விசேஷமாக 12 பேரை தெரிந்து கொண்டவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டதிலும் இவர் முதலாவது நபராக இருந்தார். அந்த 12 பேர்ல எந்த இடத்துல குறித்தாலும் அப்போஸ்தலர்கள் என்ற உடனே சீமோன் பேதுருங்கிற பேர் தான் முதல்ல வரும். அந்த அளவுக்கு ஒரு லீடிங் பர்சனாக இயேசுவோடு கூட இருந்தவர். இந்த 12 சீசர்களையும் கூட இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் 3 பேர். அந்த 3 பேர்லையும் இவர் ஒருவர். மற்ற 2 பேர் யோவானும் யாக்கோபும். லூக்கா 8வது அத்தியாயம் 51வது வசனத்துல யவீருவினுடைய 12 வயது மகளை குணப்படுத்த இயேசு வீட்டுக்கு சென்ற போது அந்த வீட்டில் இருந்தவங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுவிட்டு இந்த 3 சீசரை மட்டும் அழைத்து கொண்டு அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மாவையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள போனார். அப்ப இந்த 3 பேரை தான் கூட கூட்டிட்டு போனார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேர் தான். அது மாத்திரமல்ல, மத்தேயு 17வது அத்தியாயம் 1-2 வசனத்துல இயேசு மலை மேலே சென்று மறுரூபம் ஆகிய போதும் கூட அவர் உடன் அழைத்து சென்ற சீசர்கள் இந்த 3 பேர் மட்டும்தான். இயேசு மறுரூபமாகி மோசே எலியா அவரோட பேசின போது அங்க கூட இருந்தவங்க இந்த 3 பேர் தான். தவிர இயேசு தன்னுடைய ஜீவியத்தினுடைய கடைசி காலத்துல இன்று இரவு தன்னை பிடிக்க வருவாங்கன்னு தெரிஞ்சு கெத்செமனே தோட்டத்துல தனியாக ஜெபம் பண்ண சென்ற போதும் தன்னோடு உடன் வந்து ஜெபத்திலே தனக்கு உறுதுணையாக இருக்க முடியாத இந்த 3 பேரை தான் அழைச்சிட்டு போனார். ஆனா அவங்க 3 பேரும் அங்க போய் தூங்கிட்டாங்க, அது வேற. இந்த 3 பேரை தான் அவருக்குள்ள சாவித்திருந்தாங்க. அந்த 3லையும் இவர் நம்பர் 1ஆக இருந்தார். இவருடைய ஊழிய காலகட்டத்தில் இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான திருப்பம், இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான டேர்னிங், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங். அது என்னன்னா, ஊழியத்தின் போது இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். மத்தேயு 16வது அத்தியாயத்தில் 13-14 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. சிலர் உண்மை தீர்க்கதரிசிங்கிறாங்க, சிலர் உண்மை எரேமியாங்கிறாங்க, சிலர் யோவான் ஸ்நானன்கிறாங்க, சிலர் ஏதோ தீர்க்கதரிசியில் ஒருத்தருங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க என்ன யாரும் சொல்றீங்கன்னு கேட்டபோது இந்த பேதுரு தான் எந்திரிச்சு டக்குன்னு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று கூறி இயேசுவிடத்தில் ஒரு பாராட்டையும் பெற்றார். ஏன்னா இயேசு சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார், இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவில் ஒரு பாராட்டை பெற்றவர். அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவ ஊழியமும் கொஞ்சம் மாறினது. அதை நம்ம சுவிசேஷ புத்தகங்கள் படிக்கிற போது பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பேதுருவை பற்றி நாம நன்றாக அறிந்த பிற முக்கிய சம்பவங்கள், சீசர்களுக்கு உதவி செய்ய இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்த போது, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர என கட்டளையிடும் என்று கேட்டு அவர் வான்னு சொன்ன உடனே ஜலத்தின் மேல் ஏறி இயேசுவை நோக்கி நடந்து சென்றார். பாதி வழியிலே காற்றையும் அலையும் கண்டு பயந்து நீரில் மூழ்கும் போது ஆண்டவரே ரட்சியும் கூறி இயேசுவால காப்பாற்றப்பட்டு
அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவரால் கடிந்து கொள்ளப்பட்டார். அதே போல இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் என்ற போது பேதுரு அவரை தனியாக அழைத்து சென்று இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று அவரை கடிந்து கொண்டார். இயேசுவை இவர் கடிந்து கொண்டார். அப்போது இயேசு அவர்கிட்ட, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று இயேசுவினாலே கடிந்து கொள்ளப்பட்டவர். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரிஞ்ச அடுத்தது மத்தேயு 26வது வசனத்துல இயேசு கெத்செமனே தோட்டம் செல்லும் முன்னு இன்று இரவு நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்றார். அப்போது பேதுரு சொன்னாரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொன்னார். ஆனா இயேசுவோட சொன்னார், இன்று ராத்திரி சேவல் கூவுவதற்கு முன்னதாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு கூற, நான் உம்மோடு மறிக்க வேண்டி இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா இயேசு கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியன் வீட்டில் போய் அங்க அவர்களால் துன்புறுத்தப்பட்ட போது தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டினுடைய வேலைக்காரியும் சிப்பாய்களும் வந்து, நீ அவரோடு இருந்தவன் தானான்னு கேட்டபோது இல்லை எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதளித்தார். பின்பு மனம் கசந்து அழுதார். இந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவு சுவிசேஷ புஸ்தகம் படித்த எல்லாருக்குமே ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும். இவருடைய குணநலன்கள் என்ன, இவருடைய கேரக்டர், இயேசு இவரை சந்தித்த போது, ஊழியத்துக்கு இவர் அழைத்த போது, ஊழியத்தில் இவர் வந்தபோது இவருடைய கேரக்டர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் எப்பவுமே சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பல நேரங்களிலே நான் சொல்வது என்ன செய்வது என்று அறியாமல் செயல் புரிகிறவராகவே இருந்தார். எமோஷனலாகி டக்குன்னு உள்ள இறங்கி வேலை செய்யணும். சில நேரம் என்ன சொல்றோம் என்ன செய்யறோம்னு தெரியாமலே சொல்லுவார் செய்வார். அது உதாரணமாக இயேசு மறுரூப அனுபவத்தில் இருந்தபோது இங்கேயே 3 கூட்டாரம் போட்டு தங்கிடுவோம் அப்படின்னார். அது லூக்கா 9:33 சொல்லுது, தான் இன்னது சொல்கிறோம் என்று அறியாமலே அவர் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு தெரியாமலே செஞ்சுறார். ஒரு நம்ம டக்குன்னு சொல்ற ஒரு ஆள். அதே போல இயேசு தன் சீசர்களுடைய கால்களை கழுவின போது கடைசி அவர் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பிட்டு கொடுத்து என்னுடைய புதிய உடன்படிக்கை என்று சொல்வதற்கு முன்னதாக அவர் சீசர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் காலையும் கழுவுன போது பேதுரு கிடக்க வரபோது அவர் டக்குன்னு சொன்னார், நீர் என் கால்களை கழுவலாமா, கழுவக்கூடாது அப்படின்னாரு. சொன்னாரு, நான் கழுவாவிட்டால் உனக்கு என்கிட்ட பங்கு இல்லைனார். உடனே அப்ப என் காலை மட்டும் இல்லை என் தலையும் கையும் கழுவு அப்படின்னு சடக்குன்னு கேள்வி வந்தார். ஒரு எமோஷன்ல டக்குன்னு காரியங்கள் செய்யக்கூடியவர். அடுத்தபடியாக இவருடைய ஒரு குணாதிசயம் இன்னொன்று என்னன்னு பார்க்கலாம். பலர் உடன் இருக்கும்போது, தான் கூட ஒரு 6-7-8 பேர் இருக்கிற போது வீராவேசமாக பேசுவார், செயல் புரிவார். ஆனா யாருமே இல்லாம தனியா இருக்கிற போதுதான் அவருடைய சுய உருவம் அவருக்கே தெரியும், அவர் நான் ஒரு கோழை என்று. இதுக்கு உதாரணமாக பார்க்கலாம். எல்லாரும் சீசர் இருக்கிற போது யார் மறுதளித்தாலும் மறிக்க மாட்டேன், உன்னோடு மறிக்க வேண்டியது இருந்தாலும் அப்படின்னு சொன்னவர். ஆனா கெத்செமனே தோட்டத்துல எல்லாரும் இருக்கிற போது கத்தி எடுத்து ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதை வெட்டுன்னு அவரு. ஆனா எல்லா சீசரும் ஓடி போன போது இயேசு மட்டும் தனியா இருக்கும் போது இவரும் தான் ஓடி போயிட்டார். திரும்பவும் ஆனாலும் தூரத்துல நின்று பார்த்து கொண்டே அவர் பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு அவரை கொண்டுட்டு போறாங்க, அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு வந்து தூரத்துல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த போது கூட அங்கு கேட்ட வேலைக்காரி கிட்ட மற்றவர்கிட்டையும் யார் என்ன எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்தார். அதாவது கூட யாராவது இருந்தா அவருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த், ஒருத்தருமே இல்லை தனியா நின்னாருன்னா அவருடைய சுயரூபம் ஒரு கோழை, அவர் ஒரு பயந்தவர். இதை அங்க காமிக்கலாம். அதே போல இன்னொரு உதாரணம், சீசர்கள்லாம் படகுல உட்கார்ந்து இருந்த போது இயேசு தண்ணீரில் நடந்து வந்த போது நீரே ஆனால் நானும் நடந்து வர கட்டளை இடும்னாரு. வான்னு சொன்னார் இயேசு. இவர் எந்திரிச்சு இயேசுவை நோக்கி போனார். போற போதே பக்கத்தில் உள்ள அலையையும் காற்றையும் பார்த்த போது தெரிஞ்சது எல்லாரும் படகுல இருக்கிறாங்க, இயேசு தூரத்தில் இருக்கா, தான் மட்டும் நடுவில் நிற்கிறோன்னு பார்த்தோன்னா பயந்து போய் டபக்குன்னு முழுங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த தனியாக நிற்கிற போது கொஞ்சம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு சுபாவம் உண்டு. அடுத்தபடியாக மற்ற எல்லாரும் காட்டிலும் இவர்கிட்ட இருந்து ஒரு சுபாவம் என்னன்னா, ஒரு மீன்பிடி தொழில் செய்து ஒரு வருமானத்துக்கு ஒரு பிஸ்னஸாக அதை செய்து கொண்டு வந்ததுனால எந்த ஒரு காரியத்தை செய்தாலும்
அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு ஆள். மத்தேயு 19:27 அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருத்தர் தான் கேட்கிறாரு, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இயேசுகிட்டக்கே கேட்டவர். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் மறுஜன்மத்தில் வருகிற போது நீங்கள் என்னோடு 12 சிங்காசனங்கள் உட்கார்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்ப்பீர்கள் அப்படின்னாரு. இதுல இவர் ஒருத்தர் தான் கேட்கிறாரு, நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தேனே, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டவர் இவர் ஒருத்தர் தான். அதாவது ரிசல்ட் ஓரியன்டட் அந்த மாதிரி. அடுத்தபடியாக இவர்கிட்ட இன்னொரு சுபாவம் என்னன்னா, இவர் ஒரு செயல் வீரர். டக்குன்னு எந்திரிச்சு ஏதாவது செய்யணும்னு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ண விட்டார், கல்லறையில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெண்கள் போய் பார்த்துட்டு வராங்க. அவர் உடலை காணோம், உயிரோடு எழுந்துட்டாருன்னு ஏதோ தேவதூதன் சொன்னான்னு கேட்ட உடனே எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. 2 பேரும் தான் ஓடினாங்க. அதில் இவர் தான் முந்தி ஓடுனவர், பேதுருவும் யோவானும். முந்தி ஓடி கல்லறைக்குள்ள உள்ளே போய் பார்த்துட்டு வந்தவர். டக்குன்னு எந்திரிச்சு ஒரு செயல் வீரர் ஒரு ஓடுவார். அது மாத்திரமல்ல, இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு இவங்களுக்கெல்லாம் தரிசனமாகி பேசினதுக்கப்புறம் கூட அந்த 40 நாட்களுக்குள்ளாக, இயேசு மரித்து உயிர் தெழுந்து அந்த 40 நாட்களுக்குள்ளாக அவர் பரமேறி செல்வதற்கு முன்னதாக நடந்த இந்த ஒரு சம்பவம். இதில் அவர் சும்மாவே உட்காந்துருக்கு பிரியம் இல்லாமல், நான் மீன் பிடிக்க போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. மற்றவங்களும் கூட வரேன்னாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போயிட்டார். யோவான் 21 1-2 வசனத்தில் பார்க்கலாம். சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், மீன் பிடிக்க போனவர். ஆனால் கரையில் இருக்கிற போது இயேசுனுடைய குரல், தண்ணிக்குள்ளே இவங்க இருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கரையிலிருந்து இயேசு கூப்பிடுகிற சத்தம் கேட்குது. அப்போ யோவான் சொல்கிறான் அவர் கர்த்தர்னு. அவர் கர்த்தர் என்று கேட்ட உடனே டக்குன்னு கடல்ல இருந்து மேல் சட்டையை கட்டிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு நீந்தி கரைக்கு ஓடியாண்டார். டக்கென்று செயல்படக்கூடியவர், அந்த ஒரு ஆக்ஷன் மேன். இதே போல இந்த மார்க்கு சுவிசேஷமும் பேதுரு சொல்ல சொல்ல மார்க்கு அது கிரேக்கத்தில் எழுதுனது. அந்த மார்க்கு இவருடைய ரிலேட்டிவ் தான். இந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதின போது பேதுரு ரோமில் இருந்தார். அப்போ அவர் சொல்ல சொல்ல எழுதுனது தான். இதில் அதிகமாக இயேசு செய்தவைகள் தான் இருக்கும். அவர் என்ன சொன்னார், என்ன ஊமை சொன்னார், இதெல்லாம் அதிகமாக இருக்காது. அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சாரு. ஏன்னா இவர் ஒரு செயல் வீரராக இருக்கனால அவர் செஞ்சதைத்தான் மெயினாக சொல்லி வச்சிருப்பாரு, அதை எழுதி வச்சிருப்பாங்க. அதே போல இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம படித்தா உடனடியாக, உடனே அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு மார்க்கு 1வது அத்தியாயம் வாய்ச்சாலே அதில் 7-8 தடவை வரும் உடனே 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 உடனேன்னு. அவருக்கு டக்குன்னு இது முடிஞ்சோன்னா அடுத்தது அடுத்தது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு செயல் வீரராக இவர் இருந்தவர். இவருடைய சுபாவம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அதனால தான் இயேசுகிட்டக்கு ஒருக்க கேட்குறாரு, கோபம் வரும் அவருக்கு. சட்டென்று உணர்ச்சி வசப்படுறதுனால பல நேரங்களில் என்ன சொல்கிறோம் செய்கிறோம் தெரியாமல் செய்வார். நல்லா அடிக்கடி கோபம் வரும், ஒரு கோபக்காரர். அதனால தான் இயேசுகிட்ட கேட்டார், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? இந்த கேள்வி கேட்டவர் இவர் தான். 7 தடவை மன்னிச்சா போதுமானு கேட்டார். இயேசு 7 இல்லை 70 தடவை மன்னின்னு சொன்னார். ஸோ இவர் அந்த டவுட்டெல்லாம் கேட்குறது, இவருடைய சுபாவத்தை எல்லாம் அறியலாம். கூட்டமாக இருக்கிற போது வீராவேசமாக பேசுவார், தனியாக நின்னா பயப்படுவார். அது ஒன்று. இன்னொன்று, எந்த ஒரு காரியம் செய்ய முன்னாடியும் அதனுடைய விளைவு என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து ரிசல்ட் ஓரியன்டாக காரியம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர். இன்னொன்று, இவர் ஒரு செயல் வீரர், ஆக்டிவ் மேன், ஆக்டிவாகவே இருக்கணும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து இயேசு ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன்னாடி அந்த ஊழியத்தின் பாதையில் இருந்த போல இருந்த இவருடைய குணாதிசயங்கள். இதில் இவருடைய கேரக்டரை மாற்றுறதுக்கு இயேசு என்ன செய்தார் அதையும் நம்ம பார்த்துக்கணும். என்றால் இந்த பேதுருடைய கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள்லாம் பார்த்தா நம்மள நிறைய பேர் அப்படித்தான் உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக ஓடிடுவோம். பாதி போனோன்னா பேக் அடிக்கலாமா, முன்னாடி போகலாமா, பின்னாடி போகலாமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி நமக்கிட்டும் இந்த ஒரு காரியங்கள் உண்டு. இவர்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி இவர் ஒரு ஆக்ஷன் மேன். இயேசு இவர் வாழ்க்கையை மாற்றுவதற்கு
என்ன செய்தார் அப்படின்னா, அவர் முதல்ல செஞ்ச பேர் அவர் பேரை மாத்தினது. முதலில் அவனை பார்த்த உடனே இயேசு அவருக்கு செய்த காரியம் சீமோன் என்ற பேரை கேபா அப்படின்னு மாற்றார். அதாவது எல்லாரையும் சொல்லுவதை கேட்டு கவனிச்சு நானல போல பலம் இல்லாம ஸ்திரமில்லாதவனாக எங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கிற உன்னைய நான் திடமான உறுதியான கற்பாறையாக பார்க்கிறேன். இனிமே நீ சீமோன் என்ற பெயரில் இல்லை, கேபா என்ற பெயரில் அழைக்கப்படுவா என்று சொன்னாரு. அதுல இருந்து எல்லாரும் அவரை கேபா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா தேவன் ஆரம்பத்திலேயே முடிவே பார்க்கிறவர். ஒரு சின்ன ஒரு உதாரணம், எனக்கு ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு கதை சொன்னார் நான் சின்ன வயசுல இருக்கிற போது. அதாவது தேவன் ஆரம்பத்தில இருந்து முடிவில் என்னவாக இருக்கும் என்று பார்க்கிறவர் என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்ன ஒரு உதாரணம் என்னன்னா, கையில ஒரு கரும்பு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது என்ன அப்படின்னு எல்லாரையும் கேட்டாரு பாஸ்டர். எல்லாரும் சொன்னாங்க இது கரும்பு கரும்புன்னாங்க. உங்க பார்வையில் இது கரும்பு, ஏன் பார்வையில் இது கரும்பு, ஆனா ஆண்டவருடைய பார்வையில் இது கரும்பு இல்லை, இது ஜீனி. இன்னைக்கு கரும்பா இருக்கு, பட் இது மக்களுக்கு பயன்பட எப்படி போகும்னா ஜீனியா தான் போகும். அதனால தேவன் அப்படித்தான் பார்ப்பாரு. இதுதான் தேவனுடைய பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும் வித்தியாசம் அப்படின்னாரு. அதே போலதான் தேவன் இவரை அசையக்கூடியவராக இல்ல, உறுதியான ஸ்திரமாக நிற்கக்கூடிய ஒரு கற்பாறையாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பேரை பாறை அப்படிங்கிற அர்த்தத்துல மாத்தினார். ரெண்டாவது இவர் நான் பாவியான மனுஷன், இது என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொன்னபோது, பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பா என்று அவரை அழைத்து கொண்டு தன் சீசராக ஏற்றுக்கொண்டார். அவர் எப்பேற்பட்டவன் தெரியும் இவருக்கு. ஆனால் தன் சீசனாக ஏற்றுக்கொண்டு 3.5 வருடங்கள் கூடவே வைத்திருந்து நான் என்ன சொல்றேன் என்ன செய்யறேங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். மிக முக்கியமான தருணங்களிலே கூட 12 பேர் இருந்தாலும் ஒரு 3 பேரை கூட வச்சிருக்கல, அது முக்கியமா பேதுருவை கூட வச்சுக்கிட்டு நான் எந்த காரியத்தையும் எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறேன் என்பதை பார் அப்படின்னு அவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்தாரு. உதாரணத்துக்கு நம்ம தெரியும், யாவீருவினுடைய 12 வயது மகள் உடம்பு சரியில்லாமல் இருந்த போது இயேசு அவர் வீட்டுக்கு போன போது அவள் மரித்து போய்விட்டாலும் எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு போன உடனே அவள் பிள்ளை சாகலை, நித்திரையா இருக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே அவர் சொன்னது எல்லாத்தையும் வீட்டு விட்டு வெளியேற்று அப்படின்னாரு. அந்த அவிசுவாசிகள் கூட்டத்தை எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. வெளியேற்றிட்டு தன்னுடைய 12 சீசர்கள் கூட எல்லாரையும் கூப்பிட்டுக்கல, பேதுரு, யோவான், யாக்கோப்பு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு அந்த பிள்ளையினுடைய தாயையும் தகப்பனையும் மாத்திரம் கூட்டி கொண்டு இயேசு அந்த பிள்ளை இருந்த அறைக்குள்ள போனார். போய் சிறு பெண்ணை எழுந்திரு அப்படின்னு சொன்னார். அவள் எழுந்தாள். இதை நம்ம பார்ப்போம். அந்நேரம் பேதுரு கூட இருந்தார். ஆனா இதே காரியத்தை பேதுரு தன் வாழ்க்கையில் வருகிற போது செய்து காமித்தார். அப்போஸ்தலர் 9வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அதுல யோப்பா பட்டணத்துல தபித்தாள், அது தெற்கால்னு அர்த்தம் உள்ள தபித்தாள்ங்கிற பேர் ஒரு சீசி இருந்தா. அவ நல்ல கிரியல் சேர்ந்தா. அவ வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அந்த மரணம் அடைந்த சரீரத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டுல வச்சிருந்தாங்க. பேதுரு பக்கத்துல இருந்தாலும் வாங்கன்னு சொன்னார். பேதுரு அதை பார்த்து அவங்க வீட்டுக்கு போனாரு. போன உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, அதுல அப்போஸ்தலர் 9வது அத்தியாயம் 40வது வசனத்துல பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொன்னார். எல்லாரையும் ரூமை விட்டு வெளியே போங்கன்னு வெளியே அனுப்புனார். முழங்கால் பொடி போட்டு ஜெபம் பண்ணினார். அப்புறம் பிரேதத்தின் பக்கம் திரும்பி தபித்தாலே எழுந்திரு அப்படின்னார். கரெக்டா டிட்டு அங்க இயேசு என்ன செஞ்சாரோ அதே தான் இங்க செஞ்சார். அவள் தன் கண்ணை திறந்து பேதுருவை பார்த்து எந்திரிச்சு உட்காந்தா. உடனே வானவளை கையை பிடிச்சு உயிரோட வெளியே கொண்டாந்து விட்டார். ஸோ அவர் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியை இயேசு இங்கே காண்பித்தார். அதை பார்த்து கத்துக்கிட்டாரு. அதே பேட்டர்ன்ல இங்கே செஞ்சு இந்த காரியத்தை செஞ்சு செய்கிறார். அதே போல ஒரு மனிதனை பக்கவாதமா இருந்த 4 பேரை ஒரு இதை தூக்கிட்டு வந்தாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு இருந்த போது அவனை மேல் கூரையை திறந்து கீழே இறக்குனாங்க. அப்போது சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எல்லாம் சிரிச்சாங்க. உடனே இயேசு சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு கட்டளை கொடுத்தாரு அவனுக்கு. அவன் உடனே எழுந்து நடந்து போனான். அதே இதைத்தான் இங்கே பேதுரு செய்கிறார். அப்போஸ்தலர் 9வது அத்தியாயத்துல பார்க்கலாம். 8 வருஷமாக கட்டில திமிர்வாதமாக கிடந்தாய ஐனேயா என்கிற பேரில் ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்தோம் சொல்றாரு, ஐனேயாவே இயேசு கிறிஸ்துவனை குணமாகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள், எழுந்திரி அப்படின்னார்.
டக்குன்னு அவன் எந்திரிச்சு போனான். ஸோ அந்த அவர் என்ன கத்து கொடுத்தாரு இவருக்கு, ஒரு காரியத்தை நான் எப்படி செய்கிறேன் என்று பார், இதை போல செய் அப்படின்னு. இது இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில பின்னாடி அவர் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் முன்னாடியே கொடுத்துருந்தார். எல்லாவற்றையும் காரில் மிக முக்கியமான ஒரு காரியம் வந்து, பேதுரு மறுதளிப்பார் என்று தெரியும், அவருக்கு முன்னே தெரியும். கோழி கூமுனே 3 தடவை மறுதளிப்பாய் அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்ததாக அவர் செய்த ஒரு காரியம் தான் மிக முக்கியமான காரியம். பேதுருவுக்காக அங்க இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 24வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல வரும். 31:32 வரும். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படிங்கிறார். ஸோ அவரு விழுந்துருவாருங்கிறது தெரிஞ்சு அவருக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல பேசி அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்காக, அவர் விடுவதற்கு முன்னதாகவே அவருக்காக ஜெபம் பண்ணி அவரை ஸ்திரப்படுத்தி வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு கல்லறையில் அந்த பெண்களுக்கு தரிசனம் கொடுத்தார். நமக்கு தெரியும். நீங்க போய் சகோதரோட சொல்லுங்கன்னாரு. உங்க ஓடினாங்க. பேதுரு வந்து பார்த்தாரு, ஒன்றும் இல்லை, உடம்பு இல்லைன்ட்டு திரும்பி போனாரு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக எம்மாவூருக்கு போன 2 சீசருக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவர்களோடு பேசினார். அதுவும் நமக்கு தெரியும். அந்த ஒரு சம்பவத்திலையும் அந்த 2 பேர் கூட பேசின உடனே அவங்க, ஆஹா நம்ம அவரை கண்டோமே என்று கண்கள் திறக்கப்பட்டு உடனே வா நம்ம எருசலேமுக்கு போய் அங்க இருக்கவங்க சொல்லணும்னு ஓடிடுறாங்க. ஓடிடுற போது 11 பேரும் மற்றவர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டார்கள். அவங்க கேட்டுட்டு தான் சொல்றாங்க, நாங்களும் கூட பார்த்தோம், எங்க கூட வந்தாரு, எங்க கூட பேசினாரு, அப்பத்தை பிற்கையில நாங்க அவரை அறிந்து கொண்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீசர்களுக்கு தரிசனமானால சீமோனுக்கு மாத்திரம் தனியாக ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன சொன்னார், ஏது சொன்னாரெல்லாம் வேதத்துல சரியாக கொடுக்கப்படவில்லை. ஆனா இதே 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த காரியத்தை எழுதி வைக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துல வந்து அவர் எழுதுகிறார். அதையும் நம்ம பார்க்கலாம். 15வதுல 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானம் ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் அப்படிங்கிறார். அந்த அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு இந்த சீசர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற போதுதான் எல்லாருக்கும் பொதுவாக 3வது ஒரு முறை அவர் தரிசனம் ஆகிறார். ஸோ இவர் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு கேபாவுக்கு தனியாக ஒரு தரிசனம் கொடுத்து அவரை திடப்படுத்தி இருக்கிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பரமேறுவதற்கு முன்னதாக 3 முறை மறுதளித்த அந்த குற்ற உணர்வுக்குள்ளேயே இன்னமும் இருந்த அந்த பேதுருவை குணப்படுத்துவதற்காக 3 முறை என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் பேதுரு முதல்ல ஆமாங்கிறாரு, உமக்கு தெரியுங்கிறாரு. 2வது சொல்றாரு. 3வது தடவை அவர் மனக்கசந்து அழுது சொல்றாரு, நான் உமக்கு எல்லாமே தெரியுமேங்கிறாரு. அந்த 3 தடவை ஏன் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு, எனக்கு அப்புறம் அந்த மேய்க்கக்கூடிய பொறுப்பை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கையில் பொறுப்பை கொடுத்தார். அதற்கப்புறம் அவர்கள் மாடியில் கூடியிருந்த போது, மேல் வீட்டறையில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்த போது பேதுருவை அபிஷேகித்தார். இது இந்த கேரக்டர்ஸை மாற்றுவதற்கு இயேசு அவர் வாழ்க்கையிலே செய்த காரியங்கள். இந்த காரியங்களை கேட்டதுக்கு அப்புறம் பேதுருவுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? ஆக்சுவலா ஒரு லீடராக பேதுரு அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். மேல் வீட்டு வரையில் கூடியிருக்கிற போது அவர் சொல்றாரு, வேத வாக்கியத்தின்படி, ஏன்னா வேத வாக்கியத்துல சங்கீதத்துல எல்லாம் சொல்லியிருக்கு, யூதாஸ் செத்து போயிட்டான், அவன் இடத்துல இன்னொருத்தன் நியமிக்க வேண்டும் என்று இருக்கிறது.
அப்போஸ்தலர் 1வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா சங்கீதத்தில் அந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம ஒரு ஆளை நியமிக்கணுமே அப்படின்னா அது யாரை நியமிக்கிறது? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாளில் இருந்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நாள் வரைக்கும் எங்க கூட இருந்த ஒருவன் அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சாட்சியாக சொல்வதற்காக வரணும். அதுக்காக ஆளை செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லி அந்த 11 12 திருப்பி மாத்துறதற்காக உட்கார்ந்துருந்து அதில் 2 பேரை பார்த்து மத்தியாஸ் பேருக்கு சீட்டு போட்டு அந்த 11ஓட 12 சேர்த்துக்கிட்டார். அஸ் அ லீடராக அவர் அங்கே செயல்பட்டதாக அங்கே பார்க்குறோம். பெந்தேகோஸ்தே அன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பின்பு திரளான ஜனங்கள் கூடி வந்தபோது அந்த வேத வாக்கியத்தின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை விளக்கி கூறி இயேசுவையத்தான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று விளக்கி கூறி முன்னே வேலைக்காரிக்கு பயந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு நீங்க தான் அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று பயம் இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார். பயந்தவராக இருந்தவர் இன்றைக்கு தைரியமாக போல்டாக சத்தியத்தை பேசுகிறவரை மாறினார். விளைவு அன்னைக்கு சபையில முதல் சபை ஆரம்பமானது 3000 பேரோட. அடுத்து பிறவி சப்பானியை அற்புதமாக சுகமாக்கினார். அப்ப அவங்க எல்லாரும் தேடி வந்து கேட்டபோது அவர் செய்த செய்தி, அவர் கொடுத்த செய்தி ஏன் காரியத்துல கிடையாது, நீங்க கொலை செய்தீங்களா அந்த இயேசுவின் நாமமே இவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி அன்னைக்கு ஒரு செய்தி கொடுக்கிறாரு. 5000 பேரை அன்று சபையில புதுசாக விசுவாசம் வைத்து சேர்ந்தாங்க. ஸோ இயேசு சொன்ன போது நீ மனிதரை பிடிக்கிறவர் ஆகுவாங்கிறவர் வலையை போட்டு மீன் பிடிக்கிற போல குரூப்பா பிடிச்சவர். அப்புறம் பிரதான ஆசாரியர்கள்லாம் இவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சு விசாரணைக்கிற போது பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் தைரியமாக அங்கே சாட்சி கூறிட்டு நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அவரை நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் பூமியில் கட்டளை இடவில்லை அப்படின்னு அவங்கள பார்த்து இவர் சொல்றார். சொல்லிட்டு தேவனுக்கு செவி கொடுக்கறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கறது தேவனுக்கும் நியாயமா இருக்குமான்னு நீங்களே நிதானிச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி விடுறாரு. ஆரம்ப காலத்தில் இருந்தவர் சபையின் ஒரு தலைவரை போல இருந்து சபையில தவறு வந்தபோது ஆவியானவர் துணை கொண்டு இந்த தவறை அப்பொழுது சரி செய்தார். அனனியா சப்பீர் கதை நமக்கு தெரியும். பரிசுத்தாவிட்ட ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு கொடுத்து அந்த ஒரு பனிஷ்மெண்ட். சபையில ஆவியானவருக்கு ஒரு பயம் இருக்கணும், தேவனை குறித்த பயம் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இதுக்குள்ள கொண்டு வந்தார். அடுத்தபடியாக சுவிசேஷகன் பிலிப்பு அவர் சமாரியா பகுதியில் சென்று ஊழியம் செய்ததுனால அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இதை அறிந்த உடனே யூதர்கள் சம்பந்தம் வைக்காமல் விலக்கி இருந்த அந்த சமாரியா பகுதிக்கு இவர் சென்று அந்த ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகளை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் ஒரு வழி நடத்தினார். சபையின் தலைவராக போல்டாக சில காரியங்களை செய்தார். அந்த பிரிந்திருந்த யூதர் சமாரியர் அப்படிங்கிறது அங்க இணையுது. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான காரியம், கொர்நேலியு என்கிற புற இனத்தான் வீட்டுக்கு ஆவியானவர் வழி நடத்துதலால சென்றார். இவர் சொந்தமா சொல்லல, ஆவியானவர் சொன்னார் நீ போ அப்படின்னாரு. போனார். அங்க போய் இயேசுவை குறித்து அவர் சொல்றாரு. சொல்லுகிற போதே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க ஆவியால் நிறைந்து பார்த்தார். பார்த்த உடனே இந்த யூத சடங்காசத்துல இருக்கிற மாதிரி விருத்த சேதனம் பண்ணி தான் ஞான ஸ்நானம். இவர் அந்த விருத்த சேதனத்தை பத்தி அங்க பேசவே இல்லை. தூக்கி போட்டுட்டு ஆவியானவர் அபிஷேகத்திட்டார்ல ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு பரிசுத்தாவே ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்திட்டார். திரும்பி அவர் வந்தபோது எருசலேம் சபையில பெரிய குழப்பம். யூத விசுவாசிகள் அது எப்படி நீ புறையணத்தான் வீட்டுக்கு போன, அவனை எப்படி நீ சொன்ன அப்படின்னாங்க. நான் என்ன செய்வேன், ஆவியானவர் என்ன வழி நடத்தினாரு, ஆவியானவர் இறங்கிட்டாரு, நான் போய் அவரை போய் எங்க தடுக்க முடியும், இது ஆண்டவருடைய செயல் அப்படின்னு சொன்னோன்னா தான் எருசலேமில் உள்ள அந்த சபை ஆபிரகாமின் சந்ததியான யூதர்களுக்கு மாத்திரமல்ல மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகத்தின் கடைசி வரை உள்ள புறஜாதிகளுக்கும் உண்டு அப்படின்னு அவங்களுக்கு அதை விளக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள இவர் நடத்தினார். பின் நாட்களிலே ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரன் அப்போஸ்தலன் யோவானுடைய சகோதரன் அப்போஸ்தலன் யாக்கோபை பட்டயத்தால் கொண்டு போட்டு பேதுருவையும் பிடிச்சு ஜெயில வைத்திருந்தான். அவரை பஸ்கா முடிந்ததுக்கப்புறம் கொண்டு கொலை பண்ணலாம்னு. ஆனால் அற்புதமாக தேவ தூதன் அவரை வெளியே கொண்டாந்து விடுவித்ததுக்கு அப்புறம் எருசலேமில் இருந்த மார்க்கு, இவருடைய உறவினர் மார்க்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வெளியே வந்துட்டேன், அதனால என்னை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார்.
அவரு அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில இவர் எங்க போனாரு, என்ன செய்தாருங்கிற தெளிவான குறிப்பு கிடையாது. ஆனால் இவர் அந்தியோகியாவில் சென்று ஊழியம் செய்ததாக, கொரிந்துவில் சென்று ஊழியம் செய்ததாக, ஆசியாவினுடைய வடக்கு பகுதியிலே, ஏன்னா தெற்கு பகுதியிலே அப்ப பவுல் ஏற்கனவே சென்று ஊழியம் செய்து விட்டார். இவர் வடக்கு பகுதியில போய் தங்கி இருந்து ஊழியம் செய்ததையும், கடைசியாக தன் கடைசி காலத்துல ரோமிலே தங்கி இருந்து ஊழியம் செய்ததையும் பிற குறிப்புகளிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அறியலாம். ஆனால் இவர் ரோமில இருந்த போதுதான் கிபி 62 தான் சபைகளுக்காக இவர் ஊழியம் செய்த பகுதியில் சபைகளுக்காக எழுதினதான் 1 பேதுரு 2 பேதுரு நிருபம். இந்த 1 பேதுரு 2 பேதுரு நிருபம் நம்பிக்கையை குறித்து, தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கையை வலியுறுத்தி, அவரை பின்பற்றி வந்தனால நமக்கு என்ன கிடையாது, நம்பிக்கையை வலியுறுத்தி எழுதப்பட்ட ஒரு நிருபங்கள். கிபி 67 பேதுரு ரோமிலே நீரோவினால கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறைந்து கொள்ள உத்தரவிட்டான். பேதுரு இயேசுவை போல மறிக்க நான் தகுதியற்றவன், எனவே என்னை சிலுவையில தலைகளாக அறையுங்கள் என்று கூற அவனை சிலுவையில தலைகளாக அறையப்பட்டு மறித்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இதை பாரம்பரிய சரித்திர குறிப்புகளிலிருந்து நம்ம அறியலாம். ஆனா இதை இயேசுவும் முதல்லயே சொல்லியிருந்தார். யோவான் 21 அத்தியாயத்துல, பின்னாட்களிலே நீ உனக்கு இஷ்டமான உன் கையை ஒருத்தன் கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டுட்டு போவான் என்றெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி தான் நான் மறிப்பப்பான்னு. பிற்காலத்தில், அதாவது 4th செஞ்சுரியில் கான்ஸ்டான்டைன் அவன் ரோம சக்கரவர்த்தி ஆன போது ரோமாபுரியில் இந்த பேதுருனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எங்கே எது என்று தேடி பார்த்து அங்கே ஏதோ ஒரு பில்லர் எழுப்பினதாகவும், பிற்காலத்தில் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டது என்றும், இன்றைக்கும் அந்த ஆலயம் செயின்ட் பீட்டர் சர்ச் என்ற பெயரில் ரோமாபுரியில் உள்ள வாட்டிக்கன் நகரில் இன்னைக்கு இருக்குது. அதில் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரம் இருக்கிற இடத்துக்கு மேலாக இந்த சபையை கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவர் முந்தி இருந்த அவருடைய கேரக்டர் வேற, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கேரக்டர் வேற. இயேசு வார்த்தையானவர் தன் வார்த்தையின் மூலமாகவும் அவரை மோல்டு பண்ணி தன் ஊழியத்திற்காக அவரை சரி பண்ணி கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர்கள் பலப்படுத்தி கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர் அநேக காரியங்களை செய்தார். நமக்கு நன்றாக தெரியும், இயேசுனுடைய ஆடையை தொட்ட ஒரு பெண் சுகமானாள். ஆனா இதுல நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்த்தோம்னா, பேதுரு நடந்து போற பாதையில கூட ஜனங்க கொண்டாந்து ஆட்களை வரிசையா வச்சிருந்தாங்க. அவன் நிழல் மேல பட்டா கூட அவங்க சுகமாகட்டும் அப்படின்னு. அவன் போட்டிருந்த ருமால் கர்ச்சிப்பு அது இதை கொண்டாந்து போட்டீங்கன்னா கூட சுகமாவாங்க அப்படிங்கிற மாதிரி அவனை வைத்திருந்து அநேக அசுத்தாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வெளியேறலாம் எருசலேம் கொண்டுட்டு வந்தவங்களும் அவங்க குணமானாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அத்தியாயத்துல 15-16 வசனங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னதை போல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், அது மாத்திரமல்ல இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அவர் மேல் உள்ள விசுவாசத்தினால அவர் நாமத்தை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்து ஒரு முக்கியமான அவர் காலகட்டத்தில் சபையின் ஒரு தலைவராக, ஆனாலும் தன்னுடைய அழைப்பை அவர் மறந்து விடாம, அப்போஸ்தலனாக நான் அழைக்கப்பட்டவன், ஒரே இடத்துல நிக்கிறதுக்காக கிடையாது. மேய்ப்பன் ஊழியம்தான், ஆனா ஒரே இடத்துல நிக்கிறது கிடையாது. நான் பிற இடங்களுக்கும் சென்று சபைகளை சாதிக்க வேண்டும் என்று இரண்டையும் புரிந்தவராக, தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவராக சென்று எல்லா இடங்களையும் சென்று சபைகளை சாதித்து வந்தவர். அவருடைய அப்போஸ்தலர் பேதுரு 1-2 படித்தாலும் பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அப்படிங்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் உங்கள் மூப்பனுக்கு உடன் மூப்பன் அப்படின்னு தான் தன்னை அழைக்கிறார். அந்த மாதிரி தன்னை தாழ்த்தி, ஆரம்ப காலத்துல 12 பேர்ல யார் பெரியவன் சண்டை போட்டுக்கிட்டு நானா நீயான்னு இருந்தவர் இப்போ உங்கள் மேய்ப்பர்களின் உடன் மேய்ப்பன் அப்படிங்கிறார். பிரதான மேய்ப்பன் அவர், நான் சாதாரண மேய்ப்பன் தான் அப்படின்னு தன்னை தாழ்த்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அழைத்த அழைப்புக்கு ஏற்ற காரியங்களை செய்து முடித்தார். இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து தான் நம்மளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை பயிற்சி பண்ணது மாதிரி தான் நம்மளையும் பண்ணி கொண்டே வருகிறார். இந்த பேதுருனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு. ஆனா அவருடைய பழைய குணங்கள் எப்படின்னு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம்
ஆண்டவர் அவரை எப்படி மாற்றினார் அப்படிங்கிறதும் தெரியும். மாறினதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்தார் என்றும் தெரியும். ஸோ இது பேதுருவை குறித்து நம்ம வேதத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இதுதான். இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்கல பேதுரு தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் போப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட ரோமன் கத்தோலிக்க அந்த காலண்டர்ஸில் விசேஷமான 5 பண்டிகைகள் பேதுரு பேரால் கொண்டாடுறாங்க. 5 பண்டிகைகள் உண்டு. அந்த ஒன்னொன்றுக்கும் பேதுரு ஞாபகமாக பேதுருவனுடைய காரியங்களாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கும் அவருடைய பெயர், அவர் ஊழியங்கள் இந்த மேல இடத்துல இருக்குது. இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி படித்து பார்க்குற போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு ஊக்கமாக அவர் கையிலே கொடுத்து இன்னும் முன்னேறி ஓடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இதோடு இந்த வாரத்தினுடைய இந்த பாடம் இதோடு என்று முடிந்தது.